So good morning students. So after last class we were discussed about the conical section, that is ellipse, parabola, hyperbola. இதோட drawing procedure எப்படி draw பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். So today cycloidal curves. So before that what is mean by cycloid அப்படின்றத பார்க்கலாம். The definition says it is a cycloid. It is a locus of a point on the periphery of a circle which rolls on the straight line path. ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அந்த லைனில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் வந்து ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது அந்த சர்க்கிளில் சர்க்கிளோட பெரியில் ஒரு பாயிண்ட்டு பிடிச்சி நான் ட்ரேஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் த சைக்ளாய்டிக்கல் கர்வ். இன் தட் சைக்ளாய்டிக்கல் இன்னும் ரெண்டு டைப் இருக்குது நமக்கு, எபிசைக்ளாய்டு அண்ட் ஹைப்போசைக்ளாய்டு அப்படின்றது இருக்குது. எபிசைக்ளாய்டு இஸ் நத்திங் பட் if the circle is rolling on the another circle from the outside. ஸோ ஒரு சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு cycloid. This rolls on the another circle outside of the another circle, now that is called epicycloid. And hypocycloid is nothing but if the circle rolls from the inside of the other circle is called a hypocycloid. ஸோ இப்போ இந்த மூணு கர்வ் தான் நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறதுன்றத ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். இன்வல்யூட் பேக்ஸ் அப்புறம் பார்ப்போம். ஸ்பிரில் ஹெலிக்ஸ்லாம் நமக்கு போர்ஷனில் கிடையாது. ஒன்லி வி ஹாவ் அ சைக்ளாய்ட், இன்வல்யூட். சைக்ளாய்டில் எபிசைக்ளாய்ட் அண்ட் ஹைப்போசைக்ளாய்ட், ரைட்டா? ஸோ சைக்ளாய்ட்னா என்னன்னு தெரியும், எபிசைக்ளாய்ட்னா என்னன்னு தெரியும், ஹைப்போசைக்ளாய்ட்னா என்னன்னு தெரியும். ஒரு சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதோட பெரியில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் எபிசைக்ளாய்ட். ஸ்ட்ரெயிட் லைனில் ரொட்டேட் ஆகும்போது அதே சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் மேலே ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எபிசைக்ளாய்ட் நமக்கு கிடைக்கும். அதே சர்க்கிள் இன்சைட் ஆஃப் அனதர் சர்க்கிள் ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு ஹைப்போசைக்ளாய்ட் கிடைக்கும். நவ் we are going to the drawing procedure of cycloid. ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Draw the locus of the point on the periphery of a circle which rolls on the straight line path. The circle diameter is 50 mm. 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஐ வில் கெட் த என்ன கர்வ் கிடைக்கும் நமக்கு, சைக்ளாய்டிக்கல் கர்வ் கிடைக்கும், சைக்ளாய்டு, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த diameter of the circle? 50 mm. ஸோ draw one circle with the diameter of 50 mm. 50 mm உள்ள ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுவேன், என்னோடய காம்பஸில் ரேடியஸ் 25 mm எடுத்துப்பேன், மிட் பாயிண்ட் சீன்னு எடுத்துக்கிட்டேன், சீலேருந்து ரேடியஸ் மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் ஐம் கோயிங் டு டிவைட் த சர்க்கிள் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸு. ஒரு 8 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் டிவைட் பண்ண போகிறேன். எப்படி 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம்? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் எல் ஸ்கேல், அந்த எல் ஸ்கேல் டிராஃப்ட் கூட ஒரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேல் மூலமாக ஐ கேன் ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன் அண்ட் ஒன் வெர்டிக்கல் லைன் ஈஸிலி. ஸோ ஈஸியாக அந்த ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் யுவர் ப்ரொடெக்டர் ஹியர் அண்ட் மேக் மார்க் ஆன் 45 டிகிரி ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் 45 டிகிரி, இந்த பக்கம் 45 டிகிரி லைன் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். யூ வில் கெட் த இந்த லைன் நமக்கு கிடச்சிரும். அதே போல் இந்த பக்கம் 45 டிகிரி சென்டர் பாயிண்ட் சி பாயிண்ட்டையும் அந்த லைனையும் ஜாயின் பண்ணிங்கன்னா வில் கெட் த திஸ் போர்ஷன். ஸோ அப்போ அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இங்கே அதே போல் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஈஸிலி யூ கேன் டிவைட் த சர்க்கிள் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நேமிங்ஸ் வைக்க போகிறேன். இந்த பாட்டம் பாயிண்ட்டுக்கு பி அப்படின்னு நான் நேம் வைக்க போகிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் அண்ட் செவன்த் ஒன். பி அண்ட் 8 ஆர் சேம் பாயிண்ட்ஸ், ரைட்டா? ஸோ ஈஸியாக சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு, அதை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் தட் பி பாயிண்ட்லேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன். ஃப்ரம் தட் பி பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன் வித் த length of pi into d distance. Pi into d means what? It is my circumference of the circle, that is diameter is 50 mm. So pi into 50 அப்படின்ற வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் ஒரு 157 ஆர் 158 mm கிடைக்கும். ஸோ எஃப்பிலேருந்து 157 mmக்கு நான் லைன் ட்ரா பண்ணுறேன், ரைட்டா? லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதே போல் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன் விச் இஸ் parallel டு த பேஸ் லைன். இந்த பேஸ் லைனுக்கு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன் வித் லென்த் ஆஃப் அதே 157க்கு ட்ரா பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு ட்ரா பண்ணணும். பிலேருந்து 157. இப்போ 1லேருந்து ட்ரா பண்ணும்போது இந்த லென்த் எங்கே முடியுதோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம். Similarly, from that 2 point also I am going to draw one horizontal line which is parallel to the in the base line க்கு parallel line draw பண்ணுறேன். Similarly, from that 3லேருந்து line draw பண்ணுறேன். From that 4லேருந்து line draw பண்ணுறேன். So once if you drawn from the 3
தேர்ட்லேருந்து ட்ரா பண்ணும்போது அந்த லைன் நமக்கு ஃபிஃப்த்து பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு போகும். ஸோ அப்போ ஃபிஃப்த்துலேருந்து நீங்கள் செப்பரேட்டாக லைன் ட்ரா பண்ண தேவையில்ல. 3 and 5 இஸ் சேம் லைன். Similarly 2 and 6 are same line and C is same line. சென்டர் பாயிண்டில் இருந்தும் அதே பாயிண்டில் தான் நமக்கு லைன் கிடைக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 7 ஆர் சேம் லைனில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி 1 2 3 4 5 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டிவைட் தட் சென்டர் லைன். இந்த லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, சி லைன், இங்கே சியிலேருந்து இது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஐம் கோயிங் டு டிவைட் த லைன் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். 8 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் திஸ் இஸ் மை எவ்வளோ லென்த் நமக்கு 157 லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் 160 mm எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, எவ்வளோ கிடைக்கும், 8 mm டிவைட் பண்ணலாமா? ஸோ 10 mm டிவைட் பண்ணிங்கன்னா 100 mm நமக்கு கிடைக்கும். நமக்கு இருக்கிறது இங்கே 157 mm 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். ஸோ 157 டிவைட் பை 8 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ தட் இஸ் அந்த மாதிரி ஈக்குவல் டிவைட் தான் பிரிக்கேன். ஃப்ரம் தட் சி பாயிண்ட், சிலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு C1, C1லேருந்து C2, அது 8 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணிகிட்டே போங்க. C2, C3, C4, C5, C6, C7, ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் C1லேருந்து டேக் யுவர் காம்பஸ், மெஷர் த ரேடியஸ் டிஸ்டன்ஸ். இதோட ரேடியஸ் எவ்வளோ, 2.5 mm. அந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு திஸ் இஸ் மை C1, ரைட்? C1லேருந்து மேக் அ ஆர்க் ஆன் ஃபஸ்ட்டு லைனில் ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. சிமிலர்லி ஃப்ரம் தட் C2லேருந்து ஐம் கோயிங் டு மேக் ஆர்க் ஆன் செகண்ட் லைன், விச் இஸ் மை செகண்ட் லைன், திஸ் இஸ் மை செகண்ட் லைன். ஸோ அப்போ இங்கேருந்து இந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட்டு, காம்பஸில் மாற்றாதீங்க. ஸோ அதே போல் ஃப்ரம் தட் C3லேருந்து ஐம் கோயிங் டு மேக் ஆர்க் ஆன் தேர்ட் லைன். சிமிலர்லி C4லேருந்து ஃபோர்த்து லைன், C5லேருந்து ஃபிஃப்த்து லைன், C6லேருந்து சிக்ஸ்த்து லைன், C7லேருந்து செவன்த் லைன், C8லேருந்து எயித்து லைன். இந்த பாயிண்ட்டுங்களுக்கெலாம் நான் P1, P2, P3, P4, P5, P6, P7, P8, P8ன்னு நான் நேம் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இஃப் யூ ஜாயின் ஆல் திஸ் பாயிண்ட் யூ வில் கெட் த cycloidical curve like that. இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது, ரைட்டா? ஐ ரிப்பீட் த ப்ரொசீஜர். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். சர்க்கிள்லேருந்து ஹரிசாண்டல் லைன் P பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணிட்டோம். டிவைட் த சர்க்கிள் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரம் தட் பேஸ் லைன்லேருந்து ஐம் கோயிங் டு ட்ரா ஒன் சைட் ஸ்ட்ரைட் லைன் வித் லென்த் ஆஃப் pi into d distance, and from that first point, second point, third point, fourth pointலேருந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வித் லென்த் ஆஃப் 157க்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் ஐம் டிவைட் த சென்டர் லைன் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ் நான் டிவைட் பண்ணிவிட்டேன். அதை டிவைட் பண்ண பாயிண்ட்டுக்கு C1, C2, C3, C4, C5, C6, C7 நேம் வச்சாச்சு. Now take your compass, measure the radius distance, take a C1 as a center point, make a arc on first line, right? Similarly C2 as a center, make a arc on second line, this is my second line. And similarly C3 as a center, third line la arc. So இந்த point arc அடிக்கிறதுக்குலாம் P1, P2, P3 நேம் வைங்க. From that C4 make arc on fourth line, that is P4. fifth lineலேருந்து fifth C5லேருந்து fifth point, C6லேருந்து sixth lineல P6, C7லேருந்து seventh lineல P7, P8லேருந்து eighth lineல P8. So once if you join all this point you'll get the cycloid curve like that. So இப்போ இந்த curveக்கு tangent and normal எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ tangent is, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு Q அப்படின்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். எங்கன்னா மேக் அ பாயிண்ட் Q ஆன் த curve, cycloidical curveல பாயிண்ட் Q நடுங்க. ஸோ எடுத்துகிட்டு டேக் யுவர் காம்பஸ், மெஷர் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் எவ்வளோ, 50 mm, டயமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் 25 mm. 25 mm இங்கேருந்து சென்ட்ரல் லைன் C லைனில் ஆர்க் அடிங்க. அந்த பாயிண்ட்டையும் பாட்டம் லைனையும் வெர்டிக்கல் லைன் மூலமாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் ஒன் வெர்டிக்கல் லைன், ரைட்டா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு Nன்னு வைங்க. ஒன்ஸ் இஃப் யூ ஜாயின் N and O and ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. தட் லைன் இஸ் கால்ட் அ நார்மல் லைன். once if you drawn the perpendicular to the normal, that is my tangent line. இந்த லைனுக்கு perpendicular line ட்ரா பண்ணிங்கன்னா that is my tangent line. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எபிசைக்ளாய்டு அண்ட் ஹைப்போசைக்ளாய்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறேன் எப்படின்றத பார்ப்போம். and epicycloid, we know that epicycloid is one circle is, this is my ரோலிங் சர்க்கிள் ஆர் ஜென்ரேட்டிங் சர்க்கிள் அப்படின்வாங்க. அண்ட் கீழே இருக்க சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் சர்க்கிள் அப்படின்வாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து இன்னொரு சர்க்கிள் மேலே ரொட்டேட் ஆகும்போது இந்த ரொட்டேட் ஆகிற சர்க்கிளுக்கு ஒரு பாயிண்ட், இதோட பெரியில் ஒரு பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த
என்ன curve? This is my epicycloidal curve, right? So இந்த curve draw பண்ணுறதுக்கு முன்னாடி we have to draw the angle. இந்த angle நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஆங்கிள்க்கான ஃபார்முலா is small r divided by capital R into 360. Small r is nothing but இந்த rotating circle இருக்குது பார்த்தீங்களா, rolling circle, இந்த சர்க்கிளோட ரேடியஸ். அண்ட் கேபிட்டல் ஆர் இஸ் நத்திங் பட் இந்த டைரக்டிங் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ரேடியஸ். நமக்கு சம்மில் ரெண்டு வேல்யூமே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ் ஆங்கிள். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரா த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆன் த பெரிபெரி ஆஃப் த சர்க்கிள் விச் ரோல்ஸ் ஆன் த கர்வ்டு பாத். The diameter of the rolling circle 50 mm and radius of the directing circle is curved path 75 mm கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மில் என்ன கர்வ் அப்படின்னு கொடுக்கறதில்ல, மென்ஷன் பண்ணலை. they are not mentioned the curve, right? So you are going to find out the what type of curve. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, locus of the point on the periphery of the circle which rolls on the curved path on the. ஸோ அப்போது ஒரு சர்க்கிள் வந்து இன்னொரு சர்க்கிளுக்கு மேலே ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த கர்வ் வந்து எனக்கு எபிசைக்ளாய்டுன்றது எனக்கு தெரியும். ஸோ இதோட ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ given data are rolling circle diameter is 50 mm. So the radius small r equal to 25 mm and directing circle radius is 75 mm given கொடுத்துட்டாங்க. அப்போ theta value, find out the theta value 25 divided by 75 into 360 போட்டிங்க அப்படின்னா you will get 120 degree கிடைக்கும். ஸோ 120 degree நான் இந்த ஆங்கிள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொசீஜர் வந்து ஜஸ்ட் மார்க் ஓ பாயிண்ட். ஓ பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் வித் த லென்த் ஆஃப் capital letter R. What is my capital letter R? Radius of the directing circle, that is 75 mm. இங்கேருந்து 75 mm ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து இந்த லைன் 0 வச்சு 120 டிகிரி நான் மார்க் பண்ண போகிறேன். தட் இஸ் இந்த ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆங்கிள் 120 டிகிரி நான் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து அதே 75 mm லென்த்துக்கு லைன் நான் ட்ரா பண்ணிவிட்டேன். இந்த லைன் நான் ட்ரா பண்ணிவிட்டு ஓ பாயிண்ட்லேருந்து இந்த 75 மார்க் பண்ணோம் இல்லையா, ஃப்ரம் இந்த பாயிண்ட்டுக்கு P அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஃப்ரம் தட் P பாயிண்ட்லேருந்து வாட் த டயமீட்டர் ஆஃப் த ரொட்டேட்டிங் ரோலிங் சர்க்கிள் இட் இஸ் 50 mm. ஸோ இங்கேருந்து 50 mm இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். 50 mmக்கு நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். 50 mmக்கு மிட் பாயிண்ட், 25 mm மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி நேம் இட் ஆஸ் சி பாயிண்ட் அப்படின்னு நேம் வைக்கிறேன். சி பாயிண்ட்டை மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு 25 mm ரேடியஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இதுதான் எனக்கு ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ஒரு ரோலிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணேன், 75 mm லைன் ட்ரா பண்ணேன். 120 டிகிரி மார்க் பண்ணி இந்த பக்கம் லைன் ட்ரா பண்ணிட்டேன். இந்த 75லேருந்து 50 mm டயமீட்டர் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அதுக்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி 25 ரேடியஸ் எடுத்து இந்த சர்க்கிள் நான் ட்ரா பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிளில் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுங்கள். அப்படி அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அதையும் ஒரு டிவைடிங் லைனாக சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் டிவைடிங் த சர்க்கிள் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ நேமிங்ஸ் நான் எப்படி வைக்கிறேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட் அண்ட் செவன்த் பாயிண்ட். 8 and P ஆர் சேம் பாயிண்ட். இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரம் தட் ஓலேருந்து ஓவை மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒன்றை நான் டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரேடியஸாக மெஷர் பண்ணி ஐம் கோயிங் டு மேக் அ ஆர்க் லைக் திஸ். இந்த மாதிரி ஆர்க் எடுக்கிறேன் நான். சிமிலர்லி ஃப்ரம் தட் ஓ மெஷர் த டூ டிஸ்டன்ஸ் அஸ் அ ரேடியஸ், மேக் அ ஆர்க் ஆன் அந்த கவ், இந்த லைன் இந்த மாதிரி கவ் ட்ரா பண்ணுறேன். சிமிலர்லி O to 3 மேக் அ ஆர்க், O to 4 மேக் அ ஆர்க். ஸோ இந்த மாதிரி ஆர்க் பண்ணும்போது 3 and 5 ஆர் சேம் லைனில் நமக்கு கிடைக்கும். 2 and 6 வந்து சேம் லைனில் கிடைக்கும். 1 and 7 ஆர் சேம் லைனில் கிடைக்கும். அண்ட் O to C மெஷர் பண்ணி அது தனியாக ஆர்க் அடிங்க. போன சம்மில் C2 C7 மூணுமே சேம் லைனில் கிடச்சிது. இங்கே பாருங்கள், 2C6 மூணுமே சேம் லைனில் கிடச்சிது. பட் ஆனால் இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணும்போது 2 and 6 வந்து சேம் லைனாக கிடைக்கும். பட் மிட் பாயிண்ட் C வந்து நமக்கு வேறு லைனில் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆர்க் கிடச்சிருக்கு. இந்த ஆர்க்கோட லென்த் எல்லாமே இந்த 120 ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சைக்ளோயிடில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் ஹஸ் டு பி ஃபாலோட் ஃபார் த ஹியர் ஆல்சோ. தட் இஸ் ஸோ ஆர்க் அடிச்சிட்டோம் இல்லையா,
இந்த ஆர்க் கிடச்சதுக்கப்புறமா இந்த 120 டிகிரி ஆங்கிளையும் பார்த்தீங்கன்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 120 டிவைட் பை 8 போட்டிங்க அப்படின்னா வாட் வில் கெட் 15 டிகிரி கிடைக்கும். அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு 15 டிகிரி, செகண்ட் 15 டிகிரி, தேர்டு 15 டிகிரி, அந்த மாதிரி 15 டிகிரியாக பிரித்து லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த 120 டிகிரி இன்ட்டு ஈக்குவல் பார்ட்ஸ் 8 ஈக்குவல் பார்ட்ஸாக நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுற லைனுக்கு C1, C2, C3, C4 சென்ட்ரல் லைன் C லைன் பாஸ் ஆச்சுலேயே அதில் கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு C1, C2, C3, C4, C5, C6, C7, C8 நான் நேம் வைக்கிறேன். ஒன்ஸ் நேம் வச்சுட்டு காம்பஸில் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கிட்டு டேக் அ C1 as a center, மேக் அ ஆர்க் ஆன் ஃபஸ்ட்டு லைன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு லைன். இப்போ C1லேருந்து இங்கே நான் ஆர்க் அடிக்கிறேன். Similarly, take C2 as a center, make a arc on second line. This is my second line. Second line la arc அடிச்சிருக்கேன். Similarly, C3 as a center, third line la arc அடிச்சிருக்கேன். இது எனக்கு third line la arc அடிச்சிருக்கேன். C4 as a center, make a arc on fourth line la arc அடிச்சிருக்கேன். அதே போல் C5 இருந்து fifth line la arc அடிச்சிருக்கேன். 3 and 5 are same line. fifth line la arc அடிச்சிருக்கேன். C6 as a center, sixth line la arc அடிச்சிருக்கேன். C7 as a center, seventh line la arc அடிச்சிருக்கேன். C8 as a center, eighth line la arc அடிச்சிருக்கேன். Once if you join all this point, you will get the Epi Cycloid curve like that. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். Cycloid, Epi Cycloid both are same procedure as to ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் பட்டாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்லேயே ரோல் ஆச்சு, இங்கே ஒன் சர்க்கிள்க்கு மேலே ரொட்டேட் ஆகுது. இட் இஸ் ரோல்ஸ் ஆன் த another circle. Hypocycloid also same procedure தான் நம்ம பார்க்க போகிறோம். But the difference is here the hypocycloid is rolls inside of the another circle. ஸோ இப்போ இங்கே என்ன ப்ரொசீஜர் பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா பட் இந்த சர்க்கிள் வந்து டைரக்டிங் சர்க்கிளுக்கு இன்சைடில் ரோல் ஆக போகுது. போன சம்மில் இந்த சர்க்கிள் வெளியில் ரொட்டேட் ஆச்சு, இங்கே உள்ளார ரொட்டேட் ஆகுது. அப்போது என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரா த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் on the periphery of the circle which rolls from the inside of the curved path. So அப்போ இன்சைடுன்னு கொடுத்துட்டாங்க. So we must know it is my hypocycloid. Take the diameter of the rolling circle 50 mm and radius of the directing circle is 75 mm. டேட்டா அதே டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா கண்டுபிடிக்கும் போது 25 divided by 75 into 316 போட்டிங்கன்னா will get 120 டிகிரி. ஸோ அப்போது இந்த ஓ பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க. ஓலேருந்து 75 mmக்கு லைன் ட்ரா பண்ணுறீங்க. அந்த லைனுக்கு P அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். P நேம் வச்சுட்டு இங்கே இந்த லைனில் 120 டிகிரி லைன் மார்க் பண்ணிவிட்டு அதே 75 நான் இங்கே லைன் ட்ரா பண்ணிட்டேன். ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஒன் அங்கே என்ன பண்ணோம், 75 ட்ரா பண்ணிவிட்டு P நேம் வச்சுட்டு இந்த ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் லைனை இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ரோலிங் சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே எவ்வளோ, அதே சேம் 50 mm. இந்த 75 mm ட்ரா பண்ணோம் இல்லையா பீலேருந்து இன்சைடு அந்த லைன்லேயே நான் 75 மார்க், இது 50 mm நான் மார்க் பண்ணுறேன். 50 mm மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் 75 mm, இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 50 mm. ஸோ அப்போ இந்த 50 mmல இங்கே மிட் பாயிண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் 25 mm ரேடியஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கிளியராக புரியுதுங்களா? இங்கே வந்து 75 mm இங்கே லைன் ட்ரா பண்ணோம், இங்கேருந்து 50 mm ட்ரா பண்ணோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஹியர் O to P is 75 mm. ஃப்ரம் தட் Pலேருந்து இந்த இந்த டைரெக்ஷன்லேயே 50 mm மெஷர் பண்ணிக்கிட்டு அங்கே 25 mm மிட் பாயிண்ட் எடுத்து ரேடியஸாக எடுத்துக்கிட்டு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. ரிமைனிங் திங் எபிசைக்ளாய்டில் என்ன பண்ணுமோ அதே தான், சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் டிவைட் த சர்க்கிள் இன்ட்டு 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ டிவைடிங் த சர்க்கிள், இந்த லைனையும் ஒரு டிவைடிங் லைனாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இது ஒரு டிவைடிங் போர்ஷன், இது ஒரு டிவைடிங் போர்ஷன். இது இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த 45 டிகிரி மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக கிடைக்கும். அண்ட் த நேமிங்ஸு ஹியர் இட் இஸ் மை ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், 6 பாயிண்ட், 7 அண்ட் 8 அண்ட் PR சேம் பாயிண்ட்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆங்கிளையும் பார்த்தீங்கன்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு இதை 15 டிகிரியாக மெஷர் பண்ணிவிட்டு அந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஓ பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணி மேக் அ ஆர்க் இந்த மாதிரி. சிமிலர்லி ஓலேருந்து 2 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள், மேக் அ ஆர்க் ஆன் லைக் தட். சிமிலர்லி O to 3 மெஷர் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆர்க் கிடைக்கிறேன். O to 4 மெஷர் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆர்க் கிடைக்கிறேன். ரைட்டு. ஸோ ஆர்க் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஆர்க் அடிக்கும்போது 3 and 5 ஆர் சேம் ஆர்க்கில் போகும், 2 and 6 ஆர் சேம் லைனில் போகும், 1 and 7 ஆர் சேம் ஆர்க்கில் போகும், C இஸ் டிஃப்ரெண்ட் லைனில் போகும். அதுக்கு அந்த லைனும் இந்த ஆங்கிள் டிவைட் பண்ணோம்லையே அந்த லைனும் கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு C1, C2, C3, C4, C5, C6, C7, C8 நான் நேம் வச்சிட்டேன்.
ஒன்ஸ் அந்த நேம் வச்சிட்ட பிறகு காம்பஸில் உங்களோட ரேடியஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க. C1 as take the C1 as a center and make a arc on the first line, which is my first line. This is my first line. So first line la arc அடிக்கிறீங்க. C2 as a center, make a arc on second line. C3 as a center, make a arc on third line. C4 as a center, make a arc on fourth line. C5 as a center, make arc on fifth line. அந்த மாதிரி ஆர்க் அடிச்சிங்கன்னா அதுக்கு P1, P2, P3, P4, P5, P6, P7, P8 நேம் வைங்க. Once if you join all this point, you will get the hypocycloid curve. ரைட்டா? ப்ரொசீஜர் வந்து ரெண்டுமே சேம் தான், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்வல்யூட் கர்வ் நம்ம பார்க்க போகிறோம். இன்வல்யூட் கர்வ் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வல்யூட்னா என்னென்னு பார்த்துடலாம். Involute is nothing but it is a locus of the free end of the string when it is wound round a circle pole. அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் சர்க்குலராக ரோல் பண்ணி வைக்கிறேன். அந்த சர்க்கிளை அன்வவுண்ட் பண்ணும்போது ஐ வில் கெட் த போர்ஷன் லைக் திஸ். இந்த மாதிரி எனக்கு கர்வ் கிடைக்கிது. ஸோ இப்போ இதை நான் எப்படி ட்ரா பண்ண போகிறேன்றதை பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சம் கொடுத்துருக்காங்க, ட்ரா த இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள் ஸ்ட்ரிங் length is equal to the circumference of the circle, the diameter 50 mm எடுத்துக்கோங்க. So first of all draw one circle with the diameter of 50 mm. 50 mm உள்ள circle draw பண்ணிவிட்டு அந்த 50 mm circle 8 equal parts டிவைட் பண்ணுங்கள். ஸோ 8 equal partsனால் horizontal line vertical line draw பண்ணிவிட்டு 45 degree மார்க் பண்ணிங்கன்னா 8 equal parts கிடச்சிரும். 1 2 ஸோ நேமிங்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நான் நேமிங் வச்சுக்கிறேன். அண்ட் ஃப்ரம் த P பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைனோட லென்த் பார்த்தீங்கன்னா பை இன்டூ டி டிஸ்டன்ஸ். இஃப் இட் இஸ் டயமீட்டர் 50 mm அப்படின்னா பை இன்டூ 50 157 mm அப்படின்னு நம்ம கிடைக்கும். அந்த லென்த்துக்கு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ரைட்டா? நேமிங்ஸ் கிளியராக பார்த்துங்க. திஸ் இஸ் மை 1 2 3 4 5 6 7 8. ஹியர் இட் இஸ் நாட் அ P பாயிண்ட், திஸ் இஸ் மை P பாயிண்ட். ரைட்டா? அப்போது இங்கேருந்து Pலேருந்து நெக்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 5 6 இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். அந்த லைன் எனக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். இப்போ செகண்ட் பாயிண்ட்லேருந்து வர லைன் வந்து இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அதே போல் தேர்ட் பாயிண்ட்லேருந்து வர லைனுக்கு பர்பண்டிகுலர், ஃபோர்த்துலேருந்து வரதுக்கு பர்பண்டிகுலர். இந்த மாதிரி லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிடுறேன். அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு Pலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன். ரைட்டா? மேக் ஆர்க் ஆன் Pலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன். இந்த P இங்கேருந்து இங்கே ஆர்க் அடிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லைனில் ஆர்க் அடிக்கிறேன். இது எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட் லைன்லேருந்து ஆர்க் அடிக்கிறேன். மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P to 2 distance and make arc from second point. Similarly, measure the distance from P to 3 point, third point, make arc on from the third point லேருந்து P point, P third line arc அடிக்கிறேன். That is name it as a P3. Similarly, measure the distance from P to 4 and make an arc from fourth point to on the fourth line, name it as a P4. அதே போல் P2 6 distance மெஷர் பண்ணுறேன். 6th பாயிண்ட்லேருந்து 6th லைனில் ஆர்க் அடிக்கிறேன். P2 7th லைனில். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே P1 P2 P3 P4 ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா you'll get the involute curve like that. யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கர்வ்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சம் நமக்கு 20 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. we have only 10 curves. இங்கே cycloid, epicycloid, hypocycloid, ellipse, parabola, hyperbola and involute நம்ம பார்த்துருக்கோம். இந்த கர்வ்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கேட்பாங்க. இதுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் கேட்பாங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் நம்ம.